விஜய் கூட போறதுக்கு தான் புஷ் பண்ணணும் காங்கிரஸ். அதுக்கு பதிலா விஜயை கிரஷ் பண்றது. விஜய் 29ல மோடி பிரதமருங்கிறதுக்கு எதிரான இதுல தான் நிப்பாப்ல. 24ல மோடி பிரதமருங்கிறதுக்கு 4 சீட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக லெட்டர்ல சொன்னீங்க. விஜய் 24ல கண்டெஸ்ட் பண்ணியிருந்தா பிஜேபிக்கு சம் சீட்ஸ் கிடைச்சிருக்கும். அதைத்தான் நான் சொல்றேன் தம்பி. அப்ப 29ல விஜயால சம் பெனிஃபிட்ஸ் தானே இருக்கும். அவர் என்ன ஓட்டமே 24லே காட்டிட்டாரு. சிஏ எதிர்ப்புன்னு லெட்டர் பேடா இருந்தாரு. கேண்டிடேட் போட்டிருந்தாலாவது தர்மபுரி விருதுநகர் ஜெயித்திருக்குங்கிறதா நான் சொல்றேன். ஸோ சசிகலா மாதிரி அவர் ப்ரோ காங்கிரஸ் போல்ஸ், அவரால் மோடிக்கு எந்த லாபமும் வராது. இப்போ டிடிவியா ஓபிஎஸ்ஸா விஜய் அலைன்ஸ்க்கு போய் விஜயை பவர் பண்ணனா அது பிரச்சனைங்க இல்லை, அது பிஜேபிக்கு ப்ராப்ளம் இல்லையா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஒன்றும் தமிழ்நாட்டுக்குள்ள இது பண்ணிக்கிட்ட இல்லைன்னு தானே நாங்கள் சொல்றாங்க. இல்லை, அது ஒரு மூன்றாவது அணி பெர்ஸ்பெக்டிவா கொடுத்தோம்ல. எங்க மூன்றாவது அணி ஊழல்வாதிகளோட கூட்டணி, சந்தர்ப்பவாதிகளோட கூட்டணி, இன்னும் கமலஹாசன் அணி மாதிரி தினகரன் அணி மாதிரி பிளாப்பாட்டும் ஆகலாமே. ரிசல்ட்டுக்குள்ள எப்படி நம்ம முதல்ல நுழைய முடியும்? இல்லை, ஆனால் அது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ பாசிட்டிவான வரும் முன்னாடியே வர்றவன் ஃப்ரெஷ்ஷாக வராமல் செங்கோட்டையும் ஊழலுக்கு இதானவர் அந்த குற்றச்சாட்டும் சீமான் முன்னெடுத்து வைப்பார்ல. சீமான் வைப்பார், பட் பப்ளிக் அக்செப்ட் பப்ளிக் இந்த கமலஹாசனையும் தினகரனையும் இந்த புள்ளியில் அடிச்சு தானே சீமான் மேலே ஏறி வந்திருக்காரு. இல்லை, நீங்க யூகத்துக்கு நீங்க சொல்லும் போது அது ரிசல்ட் அல்ல, அது இப்படித்தான் நடக்குன்னு ஏன் போனோம்? ஸ்டாலின் 45 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே எடுப்பார் நான் சொன்னான்னா 3 தடவை நிரூபிச்சிருக்கிறாரு. இது வந்து எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் வந்தாதான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்றீங்க. நானே தெளிவா சொல்றேன். எம்ஜிஆர் பேரை சொல்லி செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் இது பண்ணா எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியும்னு சொல்றேன். இது ஒரு பார்வை. கமலஹாசனும் தினகரனும் வீழ்ந்து சீமான் எழும்பின இடத்துல விஜய் விழுந்துட்டாருன்னா, கமலஹாசன் தினகரனுக்கு வந்து கருத்து கணிப்புல 3வது 4வது இடம் கொடுத்தாங்க. சீமான கருத்து கணிப்பிலே வைக்கல. சீமான் 7 விழுக்காடு வந்துட்டாரு. கமலஹாசன் 2.5 போயிட்டாரு, தினகரன் 2.5 போயிட்டாரு. உண்மைதானே? ரிசல்ட் தானே. அதுக்குள்ள நடந்த விஷயத்துக்கு நீங்க இன்டர்பிரேஷன் சொல்லுங்க. எப்படி கார்த்திக் சொல்லுங்களேன். இல்லை, என்னோட இன்டர்பிரிட்டேஷன் அவங்களுக்கு இருந்த வேல்யூவும் விஜய்க்கு இருக்கிற வேல்யூவும் கொஞ்சம் அது வேற விஷயங்க. இந்த சம்பவத்துக்குள்ள காரணத்தை சொல்லுங்க. என்டிகேக்கு வந்து ஒரு கிராஜுவல் க்ரோத் இருக்கு. அவர் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் விரும்பாதவங்க, இல்ல கொஞ்சம் தமிழ் நேஷனலிசம் மைண்ட் செட் உள்ளவங்களும் அவர் வந்து சந்தர்ப்பவாத அரசியலை பிடிக்கல மக்களுக்கு. சந்தர்ப்பவாத அரசியலை பிடிக்கலாங்கிறத விட எனக்கு தெரிஞ்சு தமிழ் தேசியம் சார்ந்த சிந்தனையில அவருக்கு ஒரு ஓட்டு வருதுங்கிறது. ஓகே, ஒரு ஓட்டு வர்றதுக்கு வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்க முடியும். இப்ப நான் சொல்ல காரணத்துக்கு தான் ஓட்டு வந்து நான் நிரூபிக்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி மத்த கட்சிகள் சேர்ந்தவங்க அதான் கார்த்திக், உங்க ஆர்குமெண்ட்டுக்கே நான் வரேன். அதே தமிழ் தேசியத்துக்கான ஓட்டு 2019 தினகரனோட குறைவு, கமலஹாசனுக்கு இணையா தான் இருந்தது. 21 எப்படி கமலஹாசனையும் தினகரனையும் அதை தாண்டி போயிட்டு, நான் தமிழ் தேசியத்தை சீமான் வளர்த்திருக்கலாம் 2 வருஷத்துக்குள்ள, நான் மறுக்க வரல. சீமான் தெளிவா நின்னாரு. 214 சந்தர்ப்பவாத ஊழல்வாதி கூட ஓட்டுக்கு ரூபா கொடுத்து ஓட்டை வாங்கக்கூடியவங்க கூட எல்லாம் கூட்டணி போகாம ஒரு சக்தியா நின்னாரு. தினகரன் பிரேமலதா அம்மையாருக்கு 60 சீட்டு கொடுத்தாரு. கமலஹாசன் சரத்குமாருக்கு 40 சீட்டு கொடுத்தாரு. ஆக இவங்க மேல போக வேண்டியவங்க, மக்களவையோட மேல போக வேண்டிய சீமானோட பெரிய தலைவர்களான தினகரனும் கமலஹாசனும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அப்போ மக்கள் வந்து பாப்புலாரிட்டியை பார்க்க மாட்டான். ஒரு நிலைப்பாடு ஊழலுக்கு ஆதரவு, ஓட்டுக்கு நோட்டு கொடுக்கவனுக்கு ஆதரவுன்னு போனா அதுக்கு எதிராக தனிச்சிருக்கவனை ஆதரிக்கலாமே. ஓகே, அந்த மக்கள் அந்த ஸ்டாண்டையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் ஓட்டு போடுறதா சொல்றீங்க. அப்படித்தானே நடந்திருக்கு. சீமானோட ரெட்டலையும் உதயசூரியனையும் தூக்கி போட்ட தினகரன் எவ்வளவு பெரிய ஆளு, அதிமுக பொருளாளர், மக்கள் தொண்டராட்டு பெரியகுளத்தில் வெற்றி பெற்றவர், ஜெயலலிதாவுக்கு நம்பர் 2வா இருந்தவர், சீஃப் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணவர் எடப்பாடிய. கமலஹாசன் களத்தூர் கண்ணமாவிலே எல்லா வீடுகளுக்கும் நுழைஞ்சவர், குழந்தை நட்சத்திரமாவே நுழைஞ்சவர். அவரே பார்லிமெண்ட்ல எடுத்த எடுப்பிலே சீமான் 1% தான் எடுத்தாரு. எடுத்த எடுப்பிலே கமலஹாசன் சுமார் 4% எடுத்தாருல்ல. அவங்கள தாண்டி சீமான் எப்படி போனாரு? அப்ப இஷ்யூஸுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. இஷ்யூஸுக்கு தான் வேல்யூ இருக்கு. பாப்புலாரிட்டியோட இஷ்யூஸ் அண்ட் அவங்களோட ஒரு பிஹேவியர், அதாவது அலைன்ஸ் சார்ந்து அவங்க செயல்படுறத வச்சுதான் ஓட்டு இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. நான் விஜய்க்குள்ள வாய்ப்புகளையும் நான் குறைச்சி மதிப்பிடலை. கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் செங்கோட்டை மூலமாக கேண்டிடேட் போட்டால் ஓரளவு ஓட்டு வரும். முக்குளத்தோர் பெல்ட்டுக்குள்ள அப்பர் சவுத்துலேயும் டெல்டாவிலையும் தினகரனையும் ஓபிஎஸ்சியும் சேர்த்துக்கிட்டா
அது எடப்பாடியை பலகீனப்படுத்தும். அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. பட் இப்படியும் ஒரு பார்வை இருக்குங்கிறத மக்கள் மத்தியில நான் கொண்டு போறேன். ஓகே, இப்போ அன்புமணி கட்சிக்கு வந்ததோட முழு பலனை அனுபவிக்கணும்னா ராமதாஸையும் உள்ள கொண்டு வரணும். அந்த முயற்சி எதுவும் பாஜக பண்ணக்கூடிய எண்ணம் இருக்குதா? ஏன்னா அவர் வந்து எங்க பாஜகவே தூக்கி போட்டுட்டு எடப்பாடி கிட்ட போயிட்டாரு அன்புமணி. ஓகே, அப்போ 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 ராமதாஸ் சும்மா பாஜகன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு நீங்க கேள்விகளே கேட்டுட்டு இருக்கிறீங்க. இல்ல, பாஜக வந்து தாங்க என்டிஏ அலைன்ஸ் அவங்க திரும்ப திரும்ப பண்றாங்க. அவங்களுக்கு சீட் கன்வெர்ட் ஆகல. ஓகே, எடப்பாடி சீமானோட தென் மாவட்டத்துல கீழே போயிட்டாரு. சோ அவரும் மூணாவது பேரக்கூடாதுன்னு பாஜக வந்தாப்புல. பாஜகவும் சீட் கன்வெர்ட் ஆகுதுக்காக அவர்கிட்ட போயிருக்காங்க. மற்றவங்க அவங்கவுங்க லாபத்துக்கு தானே போவாங்க. ராமதாஸ் வந்து எடப்பாடி கன்வின்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? கூட்டணி கூப்பிட யாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியாதுங்க. என்ன சின்ன பாப்பாவா லாலிபாப் தாரன்னு சீட் அது என்ன எங்க லாபம் வரும்னா தாங்க போவாங்க யாரும். நீங்க ஓபிஎஸ் அவருக்கு டிஎம்கே ஆப்ஷன் இருக்கு. அவரு அன்பழகன் மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வரலாம். அவரு யாரையும் எதிர்த்து சதி பண்ணி அரசியல் பண்ணக்கூடியவர் இல்லை, சார்ந்து நின்று பழக்கப்பட்டவர். அந்த மாதிரி ஒரு விசுவாசமான ஆளு பரதன்னு ஸ்டாலின் அவரை முக்கியத்துவம் கொடுக்கலாம். அவர் ஜாதிக்கு உள்ள பலம் இருக்குது. அவர் ஒற்றை தலைமை ஆனதுல 13 விழுக்காடு ஓட்டு எடப்பாடி அடி வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவருக்குள்ள இமேஜுக்கு அவரை ஸ்டாலின் எடுக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். விஜயை முன்னிறுத்தி மக்கள் தலைமை எம்ஜிஆர் புரட்சி தலைவி ஜெயலலிதா புகழ எடப்பாடி கெடுக்க பார்க்குறாருன்னு அதிக சீட்டு வாங்கிட்டு போகலாம். அது ஒரு ஆப்ஷன். 2 ஆப்ஷன் ஓபிஎஸ்க்கு இருக்கு. என்டிஏ ஆப்ஷனை மோடியும் க்ளோஸ் பண்ணிட்டாரு, எடப்பாடியும் க்ளோஸ் பண்ணிட்டார். அடுத்து நீங்க தினகரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் 3 ஆப்ஷனை வச்சிருக்கிறாரு. மோடிக்கு நீங்க என்னங்க எதிர்ப்புலாம் பேசிட்டு தெரியுங்க. 4-5 பேர் பேரெல்லாம் சொல்றாரு. அப்படின்னா 39 சீட்டு எப்படி திமுக ஜெயித்துன்னு கேட்கிறாரு. நீ எதிர்ப்பெல்லாம் நீயா சொல்லிட்டு இருக்கிறது தான், எந்த எவிடன்ஸும் கிடையாதுங்கிறாரு. திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாரு. தாவேகா ஆப்ஷனை ஓப்பன் பண்ற மாதிரி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டினாரு. இப்போ வந்து எடப்பாடியும் டிடிவி ஆப்ஷனை ஓப்பன் பண்றாரு, டிடிவியும் எடப்பாடி ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணலை. அப்போ 3 ஆப்ஷன் இவங்களுக்கு இருக்கு. எந்த ஆஃபர் நல்ல ஆஃபரோ அதை எடுத்துட்டு போவாங்க. அக்குமுலேட்டிவ் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ்னு நான் கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் சேர்த்து தானங்க அடிக்கிறேன். அப்போ லாபத்துக்கு தானங்க எல்லா அரசியல்வாதியும் இருப்பான். ஸோ அடுத்தாப்புல யாரு மூணாவது தினகரன், ஓபிஎஸ், பிரேமலதா அம்மையாருக்கு டிஎம்கே ஆப்ஷன் ஸ்டாலின் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட்னு இருக்கும். இபிஎஸ் ஆப்ஷன்ல அவங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பரபிலிட்டி வராது. இபிஎஸ்க்கு ஆதரிக்கூடிய வன்னியர்கள் வந்து தேமுதிக போடுவானாங்கிற சந்தேகம். ஓபிஎஸ் சசிகலா தினகரன் 10.5 முக்குலத்தோர் எதிராக இருக்கிறாப்புல. அப்போ அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிறது டவுட்டு. ஸோ அவங்க அதிமுக ஆப்ஷனை காட்டி திமுகவுக்குள்ளேயும் போகலாம். திமுகவில் எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கலன்னா திமுக ஆப்ஷனை காட்டி அதிமுகவுக்கிட்டையும் போகலாம். அவங்கள பொறுத்த அளவில் விஜய் ஆப்ஷனை எடுக்கல. விஜய் நிரூபிச்சாதான் விஜயகாந்துக்கு மேலேயா கீழையான்னு தெரியும். திருநாகர் சொன்னா விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ன்ட்டாரு, ஜான் பாண்டியனும் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்னு சொல்லிட்டாப்புல. அடுத்து நீங்க ராமதாஸை கேட்குறீங்க, அப்படிதானே? ராமதாஸ் ஆப்ஷன் வந்து ரொம்ப குறைஞ்சு போய் தான் இருக்காரு. அவர் ஸ்டாலின் அல்லது விஜய் அந்த மாதிரி இருக்கா? ஸ்டாலின் அவர் டேர்ம்ஸுக்கு தான் ராமதாஸ் எடுப்பார். ஸ்டாலின் இப்போ அதிக டிமாண்டிங் பொசிஷன்ல இல்லைன்னு சொல்றீங்க? கண்டிப்பா இல்ல. எடப்பாடி கிட்டே டிமாண்டிங் பொசிஷன்ல இல்லையே. அவரு ராமதாஸோட அன்புமணி பெட்டர்னு தானே 2 பேர்ல அன்புமணி எடுத்திருக்கிறாரு. அன்புமணியோட வெற்றி எப்படியா பாதிக்கணும் அப்படிங்கறது அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ்ல புரிஞ்சுக்க முடியுது. அதை அவரால் பண்ண முடியும் தானே? கண்டிப்பா அதற்கான முயற்சிகள் அவர் ஈடுபடுறாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது மாமனார் மருமகள் சண்டை மாதிரி தான் அது போயிட்டு இருக்குது. ஸோ அது தான் சாதிக்கலனாலும் பரவாயில்ல, அன்புமணி சாதிச்சிடக்கூடாதுங்கிறதுல அது தெளிவாக இருக்கிறார். அது ஒரு ஜிஎஸ்எஸ் மணின்னு ஒரு நண்பர் சொன்னார், ரவீந்திரன் துரைசாமிக்கு வேலை இல்லை எல்லாருக்குமா தான் சொன்னார். எங்க ரவீந்திரன் துரைசாமி வேலைன்னா அவங்க வேலையை அப்பாவும் மகனுமே பார்த்துக்கிட்டாங்களே, என்னமே ரவீந்திரன் துரைசாமிக்கு வேலை இல்லைன்னு. எடப்பாடி பழனிசாமியை துவக்க வைக்கிற வேலையா? அன்புமணியும் டாக்டர் ராமதாஸும் அடிச்சுக்கிற வேலையை நான் சொன்னேன். இல்லப்பா நான் 19 விட்டுட்டேன், அதை 9 ஆரம்பிச்சு 19 அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களுக்குள்ள இது அவங்கள வேற யாரும் எதுக்காண்டா அவங்களே ஒருத்தருக்கு ஏற்று விடுவாங்க. வன்னியர்ஸ் யார் பக்கம் கன்சால்டேட் ஆவாங்கன்னு உங்களுக்கு எதுவும் கெஸ் இருக்குதா? வன்னியர்களின் பெருந்தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். ஓ, இவங்க அன்புமணியோ ராமதாஸோ கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தானா? எங்க தரவுல வச்சுதாங்க நான் பேசுறேன். இதை நான் சொல்லலைன்னா நான் சொல்றது நியாயம் இல்லைன்னாங்க. நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு இப்ப கவுண்டர்ஸ் எப்படி எடப்பாடி பக்கம் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலா வன்னியர்ஸும் அதோட ஜாஸ்தி இருக்காங்க. கவுண்டர்களாவது கொஞ்சம் இவர் செந்தில் பாலாஜி,
இவர் வெள்ளக்கோயில் சாமிநாதன், ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி, முத்துச்சாமின்னு அவங்க ஸ்பிளிட் இருக்கு. ஓரளவு திமுக சைடும் இருக்கிறாங்க. இங்கே வந்து வன்னியரில் வந்து 10.5 சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, வீரமணி, அன்பழகன், சொரத்தூர் ராஜேந்திரன், திருத்தணி ஹரி, சம்பத்து, இப்படி பலர் இதில் எக்கச்சக்கமாக இதில் வன்னியர் கட்சியாட்டே வடபுலத்தில் இருக்குது. இங்கே வந்து எடப்பாடியை தாண்டி கே.பி. முனுசாமி பெரிய தலைவர், ஹேமந்த் குமார்னு எனக்கு தம்பி ஒரு பையன் அந்த சைடு உள்ளவன், அண்ணா இப்படி போஸ்டர் போடுறான்னு சொல்லுவாப்புல. அதே மாதிரி விழுப்புரத்தில் இங்கே ஃபுல்லாக சி.வி. சண்முகம் தான் பெரிய தலைவர். வன்னியர் கட்சியாட்டே இருக்குதுங்க அதிமுக. எல்லாரும் கவுண்டர் கட்சின்னாங்க, நீங்க இப்ப வன்னியர் கட்சின்னு சொல்லியிருக்கீங்க. கவுண்டர் கட்சிங்கிறது போது ஓட்டிங் பேட்டர்னில் வந்து விழுப்புரம், சிதம்பரம், சேலத்தில் வந்த ஓட்டு கவுண்டர் பெல்ட்டுக்குள்ளே வந்தா பரலல்ல. அப்போ வன்னியர் தானே பெருசாக பேக் பண்ணியிருக்கிறாப்புல. நான் தரவுல வச்சு பேச விரும்புகிறேன், அவ்வளவுதான். இல்ல பொதுவா எடப்பாடி, வேலுமணி, தங்கமணின்ட்டு இருக்காங்க. ரெண்டு, அதான் அண்ணாமலை சொன்ன மாதிரி 2 ஜாதி கட்சி, 2 ஜாதி கட்சியா சுருங்கிடுச்சு. அதோட சமூக நீதி சூறையாடலை நான் தானே பேசிட்டு இருக்கிறேன். சமூக நீதி சூறையாடலை நாம தானே பேசிட்டு இருக்கோம். நான் பெனிஃபிஷரி காஸ்ட் வச்சு தானே சீமான் எழுப்பி போறாரு. இப்பவே முக்குலத்தோர எடப்பாடிக்கு எதிராக திருப்பூர்ல தானே சீமான் முத்துராமலிங்கர் பிறந்தநாள் கூட்டம், வேலுநாச்சியார் பிறந்தநாள் கூட்டம், மருதுபாண்டியார் பிறந்தநாள் கூட்டம்னு எடப்பாடியை தானே டார்கெட் பண்ணி அதை எடப்பாடி வீழ்த்த தானே பார்க்குறாரு. ஸோ பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடின்னா 2 ஜாதி தான், வன்னியர், வெள்ளாள கவுண்டர். நான் பெனிஃபிஷரிஸ் வந்து மீதி எல்லா ஜாதிங்கிற லெவலில் தான் இருக்குது தமிழ்நாட்டில். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி. நன்றி கார்த்திக்.